தீபாவளி திருநாளை பட்டாசு வெடித்து கோலாகலமாக நாம் கொண்டாடி முடித்துள்ள நிலையில் சுயநலம் இல்லாமல் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வெடி வெடிக்காமல் இந்த தீபாவளியை கொண்டாடியுள்ளனர் ஒரு கிராம மக்கள். மரங்களில் வசிக்கும் வௌவால்களை பாதுகாக்க கிராம மக்கள் செய்து வரும் இந்த தியாகம் பறவைகள் மீதான பற்றை காட்டுவதாக உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ளது அட்டையம்பட்டி கிராமம். புத்தாடைகள், இனிப்புகள் என வழக்கமான சாரம்சங்கள் இந்த கிராமத்திலும் கடைபிடிக்கப்பட்டாலும் தீபாவளி பண்டிகையின் சிறப்பாக கருதப்படும் பட்டாசுகள் மட்டும் இந்த கிராமத்தில் வெடிக்கப்படவில்லை. கிராம மக்கள் அனைவரும் கடந்த 8 வருடமாக வெடி வெடிக்காமல் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இதற்கான காரணத்தை கூறும் அந்த கிராமத்தினரின் பொது நலம் மெய் சிலிர்க்க வைக்கின்றது. கிராமத்தில் உள்ள ஒரு அரச மரத்திலும் ஒரு ஆலமரத்திலும் வசித்து வரும் பழந்தின்னி வௌவால்களுக்கு வெடிச்சத்தம் இடையூறாக அமையும் என்பதே இதற்கு காரணம். 8-9 வருஷமா இருக்குங்க இந்த வௌவால். எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப இயற்கையாக சுவராசியமாக இருக்குங்க. அது எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க சார். காலையில் எழுந்திரிச்சு ஒரு இயற்கையாக இருக்குங்க. போன வருஷம் போகிற தீபாவளிக்கு வெடியெல்லாம் வச்சுங்க. இந்த வருஷம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னு சொல்லி வெடி எதுவும் வைக்கிறது இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5000 வௌவாலுக்கு பக்கமாக இருக்குங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையே இல்லைனாலும் பார்த்தாங்க கூட கொஞ்சம் இயற்கையாக தெரியும். 12 வருடங்களுக்கு முன்பு அட்டையம்பட்டியில் குடியேறிய வௌவால்கள் படிப்படியாக இனப்பெருக்கம் செய்து தற்போது 10,000க்கும் மேல் இந்த இடத்தினை வாழ்விடமாக கொண்டுள்ளன. பகல் முழுவதும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த வௌவால்கள் அந்தி மயங்கும் வேளையில் இரை தேடி பறந்து செல்கின்றன. காலை பொழுதில் சத்தம் ஏற்படுத்தும் வௌவால்களின் ஒலிகள் இந்த கிராமத்தினருக்கு தேனிசையாக அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். தோட்டத்தில் பாதுகாப்பாக நாங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. யாரையும் விட மாட்டோங்க. எந்த பாதுகாப்பும் நாங்கள் ஆறையில் வந்தாலும் கூட குடிக்கிறதுக்கு வந்தாலும் கூட நாங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் வர முடியாது. நாங்கள் யார் வந்தாலும் தடுத்து குறைக்காட்டிட்டு தான் இருக்கிறோமுங்க. ஆனால் இருக்கிறது நல்லதான், எங்களுக்கு இயற்கை நல்லதாக இருக்குதுங்க. அதனால நாங்கள் யாரையும் விடுறதில்ல, பிடிக்கிறது இல்லைங்க. நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் பட்டாசு வெடிக்கிறதுக்கும் நாங்கள் விடுறதில்ல, ஒருத்தரையும் விடுறதில்ல, பிடிக்கிறது இல்லைங்க. மனிதன் மனிதனுக்கே தீங்கிழைக்கும் இக்காலத்தில் பறவை இனத்தினை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து வரும் இவர்கள் பாராட்டுக்குரியவர்களே. வெடிச்சத்தம் வௌவால்களை விரட்டிவிடும் என்பதனால் பட்டாசு வெடிக்காமல் கட்டுப்பாடு காத்து வருகின்றனர் இக்கிராமத்து மக்கள். நாங்களும் வௌவால் யாரும் அடிக்கிறதுக்கு வர்றது இல்லைங்க. நீட்டாக இது பண்ணிட்டு இருக்கிறோங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு இது. வௌவால்களை துன்புறுத்தவோ வேட்டையாடவோ கூடாது என தங்களுக்குள் கட்டுப்பாடு வளையத்தை ஏற்படுத்தி கிராமத்தினர் வௌவால்களை பாதுகாத்து வருகின்றனர். வௌவால்களை வேட்டையாட வந்தவர்களை விரட்டி அடித்தும் தண்டனை வழங்கியும் தங்களின் அக்கறையை இக்கிராமத்தினர் வெளிப்படுத்தி வருகின்றனர். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால உள்ள வெளிப்பட மாட்டோம், வெளியே போய் வெடிப்படுவோம். ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் ஒருவர் பொறுப்பில் பாதுகாக்கப்படும் இந்த வௌவால்களினால் கிராமத்தினருக்கு பயனேதும் இல்லை என்றாலும் கூட பறவை இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சுயநலம் இல்லாத பொதுநலம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அப்போ தோட்டத்துக்கு வடவரமாக புளிய மரமும் ஆலமரம் இருக்குங்க. இங்கே ஒரு 15 வருஷ காலமாக வௌவால் கூட்டங்கள் தங்கியிருக்குங்க. அந்த வௌவாலுக்கு பாதுகாப்பாக நாங்களும் இருக்கிற ஊருக்காரரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வேறு ஊருக்கார ஆராய்ச்சி பார்த்தாலும் கூட ஊருக்கார ஆசிரியர் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிடுவாங்க. அதனால் வௌவால் நல்ல விதமாக இருக்குது. இங்கே இதுக்கு ஃபாரஸ்ட் காலேஜில் இருந்தும் கூட 2 மாதத்துக்கு முன்னே வந்தாங்க. நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறதா எல்லோரும் சொன்னாங்க. சார் நாங்கள் இதுக்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாயில்லா ஜீவராசிகளின் மீதான இந்த கிராமத்தினரின் அக்கறை காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப பெற்றோர்களை அக்கறையின்றி ஒதுக்கி முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் கலிகால கணவான்களுக்கு இது ஒரு பாடமே.